கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நம்புவோம். அதன் மூலியமாய் கர்த்தர் பல வழிகளை வாழ்க்கையிலே காட்டுவார். வழியில்லாத இடத்திலே, வாந்திர வெளியிலே வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ நான் போய்கொண்டிருக்கிறேன், ஏதோ வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நான் உனக்கான வழிகளை வைத்திருக்கிறேன். பல வழிகள் இருக்கிறது. ஆனால் நீ சோர்ந்து போகாதே, திடமனதாயிரு. என்னை நம்புகிற நீ நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே நான் உயர்ந்த ஸ்தலங்களிலே உன்னை கொண்டு சென்று விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, உயர்ந்த இடங்கள் என்பது பேரும் புகழ் மட்டுமல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நன்மைகள், நல்ல காரியங்கள் மற்றும் நம்முடைய குணநலங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கர்த்தர் தருவார். எல்லாமே அவர்தான் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே இன்பமானாலும் துக்கமானாலும் சந்தோஷமானாலும் எந்த காரியத்திற்கும் ஆண்டவர் தான் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே கலங்கி கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்காதீர்கள். உற்சாகமாயிருங்கள். கர்த்தரை இன்னும் அதிகமாய் ஆராதியுங்கள். கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்தை படியுங்கள். தினந்தோறும் படித்து அதன் மூலியமாய் நீங்கள் பலன் கொள்ளுங்கள், உற்சாகம் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, எனக்கென்று ஒரு வழியே திறக்காதா? எவ்வளவு நாள் தான் என்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்கும் என்று கலங்கி கொண்டிருக்கிற வாலிபருக்காக ஆண்டவரே, வாலிப பெண்களுக்காக, முதியவர்களுக்காக, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, கர்த்தர் நீர் வைத்திருக்கிற ஜீவ பாதை, நீர் வைத்திருக்கிறது மரணத்தின் பாதை அல்ல, அது ஆண்டவரை வாழ்வழிக்கும் பாதை. அந்த பாதைக்கு நேராய் வழி காட்டுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தலை தூக்கி நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே வெட்கப்பட்ட இடத்திலே அவர்கள் தலை நிமிரட்டும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நீங்கள் சபைக்கு செல்லுங்கள். கர்த்தரை ஆராதியுங்கள். இன்னும் அதிகமாய் ஊக்கமாய் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.